எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தொப்பூர் வந்துட்டு நைட் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சவுத் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ரோடு அப்படின்னா தொப்பூர் தான். தமிழ்நாட்டில் நம்பர் 1. இந்த ஊட்டியில் ஒரு ரோடு இருக்குது, அப்புறம் கொல்லிமலை தான் வந்துட்டு நம்பர் 1 அப்படின்னா, மலைப்பாதை வந்துட்டு ஆபத்தான மலைப்பாதையில் இருக்கலாம். ஆனால் ஒரு பைபாஸு ஒரு குறுகிய இடத்துல ஒரு 2 to 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு டேஞ்சர் ரோடுனா இதுதான். இது தருமபுரியில் இருந்து தொப்பூர் டோல்கேட் இதுதான். ஒரு குறுகிய பாதையில் பாருங்க, இங்கேருந்தே ஆரம்பிச்சிடுவாங்க. கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு மேலே எந்த அளவுக்கு மட்டும் பேரிகார்டு, லைட்டு, செக்யூரிட்டி எல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கேருந்து தான் ஸ்டார்ட்டு. அதாவது இது தொப்பூர் கன்வாய் இல்லை, இன்னும் ஒரு கிலோமீட்டர் போனோம்னா தொப்பூர் கன்வாய் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வண்டியெல்லாம் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ப்ளஸ் வந்துட்டு அந்த பிரேக் எல்லாம் ஹீட்டாக இருக்குது, இல்லை வேக்கம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இங்கெல்லாம் நிறுத்தி வேக்கம் ஏற்றிப்பாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்துடும். ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு நடுவில் எங்கேயுமே வண்டி நிறுத்தக்கூடாது. மெயினாக நைட் டைம்லாம் எங்கேயும் வண்டி நிறுத்தக்கூடாது, போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதே தெரியாதனமாக வண்டி நிப்பாட்டிங்கன்னா கூட போச்சு. பேட்ரோல் வந்தாங்கன்னா பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சென்சிட்டிவான இடம். மெயினாக பார்க்க போனால் நார்த் இந்தியாவுக்கு போகிற முக்கியமான ரூட்டு தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடகா வழியாக போகிறது, மகாராஷ்டிரா போகிறது, நார்த் இந்தியாவுக்குங்கிறது காஷ்மீர் போகிறதுக்குமே முக்கியமான ரூட் அப்படின்னா இந்த ரூட்டு தான். அதே போல் அந்த 2-3 கிலோமீட்டர் ரொம்ப ஆபத்தாக இருக்குது அப்படின்றதுனால அதுவும் ஒரு எக்ஸ்ட்ராவாக போலீஸ் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு. நின்று அந்த வண்டியோட சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 2 பக்கமே நிற்கும். மெயின் பெட்ரோல் போடுறதுக்கு போட்டிருக்கலாம், ஆனால் இவ்வளோ வண்டி இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் வந்துட்டு அந்த வண்டி ஹீட்டு, இப்போ அந்த பிரேக் பேடெல்லாம் ஹீட் ஆகிருக்கும் இல்லைங்களா, டிஸ்கெலாம், அதெல்லாம் ஹீட்டை குறைச்சிக்கிட்டு போகிறதுக்காகவும், ப்ளஸ் வந்துட்டு வேக்கம் இல்லாமல் இருக்கும் இல்லையா. இப்போ அந்த ஏர் பிரேக்குக்கு வேக்கம் இல்லாமல் இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, வேக்கம்னு, அது கம்மியாக இருந்துச்சுன்னா, ஏர் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு போகிறதுக்காக தான் இவ்வளோ வண்டி நிற்கிது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வீடியோவிலேயே, வண்டி நின்றுட்டே இருக்கும். இதுதான் வந்துட்டு காஷ்மீர் டு கன்னியாகுமரிக்கு வந்துட்டு மெயின் ரோடு. இதெல்லாம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடு இதுதான். இது அப்படியே சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை அந்த லைனில் வந்துட்டு கன்னியாகுமரி போகிற ரோட்டுக்கு தான் தொப்பூர் கன்வாய் ஸ்டார்ட் ஆகுது. தொப்பூர்னு போட்டாங்க பாருங்கள், போர்டு சைடில் இருக்கும். எத்தனை போர்டு மட்டும் இருக்குதுன்னு பாருங்கள். 2 பக்கமும் ரிசர்வ் ஃபாரஸ்ட் எதுவுமே இருக்காது இங்கே. போர்டு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இந்த மெயினான பிளேஸ் அப்படின்னா இந்த கொஞ்சம் ஒரு 500 மீட்டர் ரீச் ஆகிடுவோம். இங்கே புதுசாக பாலம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு. தமிழ்நாட்டிலேயே அதிக ஆக்சிடென்ட் நடக்கிற இடம் இதுதான். ரெண்டு பக்கமே ரிசர்வ் ஃபாரஸ்ட். பாருங்க, போர்டு இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அடுத்து நம்ம மெயின் இடத்துக்கே போகல. இப்பதான் வந்துட்டு தொப்பூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளாரே வந்திருக்கோம். அந்த கண்மாய்க்கு போனோம்னா தான் அதிகமாக வரும்.
வரிசையாக அங்கேருந்து இண்டிகேஷனுக்கு வந்துட்டு போர்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. போர்டு இருந்துகிட்டே இருக்கும். அந்த போர்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓரமாக ரோட்டோரத்தில். புது புது சைன் போர்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்க்காத சைன் போர்டுலாம் இருக்கும். இங்கே லிமிட்டு போட்டிருக்காங்க. ஸ்பீடு லிமிட்டு 30 தான் போகணும் அப்படின்னு லிமிட்டு. இதுக்கு மேலே ஆனால் எல்லாம் வேகமாக போகிறாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அதே போல் அதிக ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு காரணம் தொப்பூருக்கு புதுசாக வராங்க இல்லைங்களா, முறையாக டிரைவராக வராங்க பார்த்தீங்களா, அவங்களால தான் இங்கே அதிக ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்னு ஒரு சென்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இந்த கன்வாயை பற்றி தெரியாது. அவங்க எப்பவும் வர ஸ்பீடுலேயே வந்துடுவாங்க. இங்கேருந்து பார்த்துக்குங்க, அந்த பேரல் 2 பக்கமும் வச்சு அதுக்கு ரிஃப்ளெக்டர்லாம் ஒட்டியிருப்பாங்க. இதுக்கு மேலே ரோடு முடியுது, இருட்டில் தெரியாமல் போயிடக்கூடாது அப்படின்ட்டு க்ளீனாக இங்கேருந்து வச்சுருப்பாங்க. ரொம்ப அதிக தூரம்லாம் இல்லை, ஒரு 3 கிலோமீட்டர் தான் அது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ரோடு ஃபுல்லாகவே பேரல் வச்சுருப்பாங்க. மண்ணை போட்டு ரொப்பி அது அசையாமல் இருக்கிறதுக்கு நோ என்ட்ரி பேப்பர் ஒட்டியிருப்பாங்க. சீரியல் லைட்டு போட்ட மாதிரி இருக்கு. தொப்பூர் கன்வாய் தான் வந்துட்டு என்ட்ரன்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பிரித்து விட்ருவாங்க. லாரியை வந்துட்டு நிப்பாட்டி தான் அனுப்புவாங்க. ஒரே லேனில் தான் உள்ளே போக முடியும். லாரி வந்துட்டு ஒரு லேனில் தான் உள்ளே போக முடியும். 2 லேன்லேயும் போக முடியாது. இங்கே வந்துட்டு ஒரு சேஃப்டி கார்டு இருப்பாங்க. தொப்பூர் கான்வாய்க்கு வந்துட்டு இங்கே ஒரு பூத் மாதிரி போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கே பாருங்கள், டிஸ்பிளேவே போட்டு காமிக்கிறாங்க பாருங்கள். ஆக்சிடென்ட் ஜோன்னு அந்த டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்களோ. இதுதான் பாலம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த சைடில். தமிழ்நாட்டில் அதிக ஆக்சிடெண்ட் ஆகிற இடம். கடந்த 10 வருஷத்தில் மட்டும் 700 ஆக்சிடெண்ட் பக்கம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட அதில் இறந்தவங்க மட்டுமே 200 பேர் இறந்துருக்காங்க. அது ரொம்ப படுகாயம் அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு 1000 பேருக்கு மேலே வந்துட்டு இங்கே ஆக்சிடெண்ட்டில் அடிப்பட்டவங்க 1000 பேர். அதாவது இதெல்லாம் வந்துட்டு அஃபிஷியல் நியூஸு, அதாவது ரெக்கார்ட் ஆனது மட்டும். ரெக்கார்ட் ஆகாது எவ்வளவோ இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், எவ்வளோ ரிஃப்ளெக்டரு, எவ்வளோ போர்டு. இந்த இடத்துக்கு வந்தாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும். நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போதெல்லாம் டிரைவருக்கு வந்துட்டு என்ன எலிஜிபிள், டிரைவர் வந்து கிளீனராக போயிட்டு டிரைவராக வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் என்ன எலிஜிபிள்னா தொப்பூர் கான்வாயை வண்டி ஏற்றி இறக்கிடணும். அது இறக்கிட்டா அவர் டிரைவருக்கு தகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது பாலம் வேலை நடந்துகிட்ருக்கு. இது வந்துட்டு நிறைய மித்துலாம் அதிகமாக இருக்குது. இங்கே வந்துட்டு நைட்டில் வந்துட்டு ஒரு பெண்ணு வந்துட்டு தெரியும் அப்படின்னு பாருங்கள். ரெட் கலரில் கிரிப்புக்காக ஒரு பெயிண்ட்லேயே ஒரு மேட்டு மாதிரி இருக்குது. அதில் வண்டி போனாவே நல்லா கிரிப்பாக இருக்குது. இறக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இதை போட்டிருக்காங்க. அந்த பெண்ணு வந்துட்டு நைட் டைமில் ரோடை கிராஸ் பண்ணோம். தொப்பூர் கணவாயிலே தான் இருக்குது, அது ஒரு பேய் அப்படிலாம் சொல்கிறாங்க லோக்கல் மக்கள். இது ஒரு சபிக்கப்பட்ட இடம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவல் காரணம் என்னென்னா, இது வந்துட்டு ஒரு ஹில்ஸு, லைட்டாக ஒரு ஹில்ஸு, ரொம்ப பெரிய ஹில்ஸ் இல்லை, நான் ஹில்ஸு. அதில் போட்டிருக்க ரோடு ரொம்ப இறக்கமாக போட்டாங்க அந்த காலத்தில். அந்த இறக்கமாக போட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப அதிக ஆக்சிடெண்ட்டு காரு லாரின்னு ஆகுது. அப்படிங்கும்போது அந்த இறக்கத்துலேயே டர்னும் இருக்குது இதில். அப்போ என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ட்ராவல் பண்ணி வரும்போது அந்த பிரேக்கு டிஸ்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆகிருக்குது. அப்போ இங்கே வந்து பிரேக் போடும்போது அது என்ன ஆகுதுன்னா, பிரேக் நிற்க மாட்டேங்குது. ப்ளஸ் இந்த வேக்கம்லாம் செக் பண்ணாமல் வந்துடுறாங்கல்ல. அதே போல் புது டிரைவர் வழக்கத்துக்கு மீதியான ஸ்பீடுக்கு வந்துடுறாங்க. பாருங்கள் வண்டி எவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னு இந்த இடத்துல. இதுதான் இந்த ரெட் கலரில் இருக்கிற இடம் தான் ரொம்ப டேஞ்சரான இடம் இருக்கிறதுலே. இதுதான் ரொம்ப ஆபத்தான இடம். எங்கள் ஊர் சைட்லாம் தொப்பூர் வழியாக வண்டி ஓட்டிகிட்டு போனாவே பார்த்து போ சாமி, தொப்பூர் வழியாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி விடுவாங்க வீட்டிலேருந்து. பயந்துப்பாங்க, தொப்பூர் வழியாக போகிறானோ
ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு பயந்துப்பாங்க. ஏன்னா ரொம்ப அதிக ஆக்சிடென்ட் காதில் கேட்டு 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 அவங்களுக்கு இந்த இடம்னாவே தொப்பூர்னாவே பயம் வந்துடும். அதே போல் சரக்கு அடிச்சுட்டு போகிறவன் எந்த ரோட்லேயே இருந்தாலும் சரக்கு அடிச்சுட்டு போவான் அப்படின்னா தொப்பூர் ரோட்டுக்கு வந்தானா சரக்கு அடிக்காமல் வந்துடுவான். ஏன்னா தொப்பூர்னு பேரை கேட்டாவே, இப்போ நாங்களாம் தொப்பூர் சுற்றி ஒரு 30-40 கிலோமீட்டருக்குள்ளே வசிக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இதை பற்றி ஃபுல் க்ளீனாகவே தெரியும். இங்கே போனால் என்ன ஆகுன்னு. இந்தாண்ட பள்ளத்தாக்கு, அப்படியே வந்துட்டு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பள்ளத்தாக்கு. இந்த ட்ரம்மை தாண்டி அந்தாண்ட கீழே போனோம்னா பள்ளத்தாக்கில் தான் விழுகணும். இதெல்லாம் பழைய பாலம். இன்னும் முடியல பாருங்க. இங்கேருந்து அந்த டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்தி அனுப்பிச்சுடுவாங்க. அப்படி இருந்தும் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகிடுது. இந்த ரோடு ரொம்ப செங்குத்தாகவும் அதே டைமில் டர்னும் இருக்குது. செங்குத்துலேயும் டர்னு ரெண்டுமே இருக்குது. முன்னாடி பார்த்தீங்களா தெரியும், பாலம் வேலை நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 1000 கோடி செலவில் மத்திய அரசு கட்டிட்டு இருக்குது. இதுதான் NH44 அப்படிங்கிற தேசிய நெடுஞ்சாலை. இது ஹெல்மெட்டு போடாமல் வரவங்க கூட ஹெல்மெட்டு போடணும்னு எண்ணம் வந்துடும். இங்கே வந்தால் எனக்கெல்லாம் வந்துடும். ஒரு சிலருக்கு வருதா இல்லையோ, எனக்கெல்லாம் வந்துடும். ரொம்ப சேஃப்டியாக போகணும் வரணும். தொப்பூரை பொறுத்த வரைக்கும் வேகமாக போகணும், முந்திட்டு போகணுங்கிறத விட்டுட்டு சேஃப்டியாக போகணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு போகணும். ஏன்னா இது அவ்வளோ டேஞ்சர் ஏரியா. இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி 2-3 இடத்துல வந்துட்டு இது முடியுது, டிராஃபிக் ஆயிடுச்சு. ஏன்னா 2 இடத்துல ஆக்சிடென்ட் மாதிரி லைட்டாக சண்டை போட்டு இருந்தாங்க. அதனால் டிராஃபிக் ஆயிடுச்சு. அதனால் அங்கேயே நிறைய லாரிங்க வந்துட்டு தேங்கி போச்சு. அதெல்லாம் இல்லாமல் ஃப்ளோவாக லாரி வர மாதிரி தான். இப்போ ரோடு வெறிச்சோடி போய் கிடக்கு. இதுவே இந்த பாலம் தான். அது நல்ல ஹைட்டாக தூக்கி போடுறாங்க. இந்த பள்ளம் இந்த பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் ஹைட்டாக தூக்கி போடுறாங்க. அது வந்துட்டு வரதுக்கும் போகிறதுக்கு ரெண்டுக்குமே கிளியர் பண்ணுறாங்க. ஆனால் ஒன் சைடு தான் பில்லர் போட்டிருக்கு. போகிறதுக்கும் பண்ணுறாங்களான்னு தெரில. அதனால் தொப்பூருக்கு யார் வந்தாலும் சரி, புதுசாக வரவங்க அப்படிலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்க. அதே போல் பைக்கெலாம் வரீங்க அப்படின்னா இங்கே மெயினாக வந்துட்டு பெரிய பெரிய லாரி தான் போகும். போய் பட்டுட்டீங்க அப்படின்னா முடிஞ்சது சோழி. இதுதான் தொப்பூர். இந்த தொப்பூரில் இருக்கிறதுனால தான் அதுக்கு தொப்பூர் கான்வாய்னு பேர் வந்திருக்குது. தொப்பூர் லிமிட்டுக்குள்ளே இருக்குது. இதுதான் தொப்பூர். ஆக்சுவலாக ஊர் அப்படின்னா இதுதான் தொப்பூர். பாருங்க எவ்வளோ பெரிய பாலம் போட்டுக்கிறாங்கன்னு. ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது வேலை. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலை பார்த்தா அது தனி பீதியாக இருக்குது. அதே போல் இந்த பேரல் பக்கமாக போகாதீங்க. அதில் பாருங்கள் காற்றுல ஆடிட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த பேப்பரு. ஒரு டைம் என்னோட காலில் மாட்டிக்கிச்சு. நல்ல வேலை காலை தூக்கிட்டேன் சடனாக. அதுவும் தொப்பூரில் அந்த மெயினாக அந்த ரெட் கலர் மேட் ஒட்டி இருந்து பாருங்கள், அந்த இடத்துல என் காலில் மாட்டிக்கிச்சு. சைடில் கார் நின்றுட்டுக்குது. அந்த பேரலுக்கும் காருக்கும் நடுவில் பூந்து போயிடலான்னு போகும்போது காற்றடிச்ச உடனே அந்த பேப்பர் வந்து என்ன ஆச்சு, என் காலில் சுற்றிக்கிச்சு அப்படியே. இப்போ நம்ம கொஞ்சம் வேகமாக போயிருந்தேன் அப்படின்னா சுத்தன டப்புன்னு கால் இழுத்து விட்டு விழுந்துருப்பான். நாளைக்கு காலையில் வந்துட்டு இப்போ அந்த சைடு போகிறது ரைட் சைடு லேண்ட் வந்துட்டு பார்ப்போம், பகலில் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. அது அவ்வளோ டேஞ்சரா அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான். அது இறங்குறத விட ஏறது கொஞ்சம் டேஞ்சர் கம்மி. ஒரு சில ரொம்ப லோடு வண்டியெலாம் இன்ச்சாக ஏற்றிட்டு இருப்பாங்க.
பெங்களூர் கணவாய் பகல் நேர பயணம். அதாவது முன்ன வந்துட்டு சேலம் நோக்கி வர வழியில் நைட்டில் பார்த்தோம். இப்போ தருமபுரி இந்த பெங்களூர் போகிற வழி அப்படியே ஆப்போசிட் ரோடு பகலில் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அதாவது அதில் வரும்போது எப்படின்னா வண்டி இறக்கத்துலேயே வளைவு இருக்கிறதுனால பிரேக்கு ஃபெயிலியர் ஆகி அப்செட் ஆகிடுது வண்டி அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதில் இப்போ ஏறும்போது என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நைட்டு கூட அந்த பாலம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சிருக்காது. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேயும் உள்ளே போகும்போது ரோடு போட்டுட்ருக்காங்க பெருசாக. இப்போதைக்கு வந்துட்டு சிங்கிள் லேன் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. டபுள் லேன் போகலாம், ஒன்று லாரி போகலாம். ஆனால் பேரிகார்டு போட்டு தடுத்துருப்பாங்க. மற்ற டைமில் ஒரு வண்டி தான் உள்ளே போக முடியும் அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல தான் பேரிகார்டு லாரி மறைச்சிக்கிச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெரிய பெரிய கிரைன்லாம் வச்சு வேலை நடந்துட்டு இருக்கு. ஆப்போசிட்டில் பாருங்கள் எவ்வளோ வண்டி வருதுன்னு. விரிகம் பி ரிசர்வ் ஃபாரஸ்ட். இதுதான் இந்த கண்வாயிலிருந்து தண்ணி வர பாலம். மழை காலத்தில் அதில் தண்ணி கீழே போகும். அந்த லாரி பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக ஏறுதுன்னு பாருங்கள். இந்த லாரி இப்படி தான் ஏற்றுவாங்க மெதுவாக. பாருங்கள் ஸ்லோவாக தான் ஏறும். இதில் யாருமே ஓவர்டேக் மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க. அந்த லாரி பாருங்கள் எப்படி ஏறிட்டு இருக்குன்னு மெதுவாக ஏறிட்டு இருக்கு பாருங்கள். ஸ்லோவாக ஏறிட்டு இருக்கு பாருங்க. இது வந்துட்டு ஒரு சிலருக்கு என்ன இது போய் ஒரு பெரிய அதிசயமா, மேட்டுக்குன்னா வண்டி ஸ்லோவாக தான் ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேட்டுக்கு ஸ்லோவாக தான் ஏறும் இல்லைன்னு சொல்ல, மலைப்பாதையில் வந்துட்டு மேட்டுக்கு ஸ்லோவாக ஏறும் அப்படிங்கிறது ஓகே. இங்கே ஏன் ஸ்லோவாக ஏறுது அப்படின்னா இது வந்துட்டு லாங் வெஹிக்கிள், டன்னேஜ் அதிகம். 104 டயர் உள்ள லாரி தான் அதில் வரும். 104 டயர் உள்ள லாரிலாம் அதில் வரும். அதே சமயம் வந்துட்டு லாங் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வண்டியில் அதில் வரும். நம்ம மலைப்பாதையில் வந்துட்டு இந்த 10 வீலு
லாரி போகும், அவ்வளோதான் போகும். அதில் அதுக்கு மேலே போனால் அங்கே திரும்ப முடியாது. ஆனால் இங்கே இந்த விண்டு மில்லோட ரெக்கா இருக்கும் பார்த்தீங்களா, அதை தூக்கிட்டு வர வண்டிக்கோட வரும் பாருங்கள். அந்த லாரிலாம் லோடில் எவ்வளோ மெதுவாக எழுதுன்னு பாருங்கள். அப்படியே ஃபஸ்ட்டு கியரில் போட்டு பொறுமையாக ஏற்றுவாங்க. எம்டி வண்டியாக இருக்குது அப்படின்னா வேகமாக ஏறிக்கும். லோடு வண்டினா ரொம்ப ஸ்லோவாக ஏற்றுவாங்க, இறக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் கிளியராகவே தெரியும். மலையை வெட்டி மலைக்கு நடுவில் போட்டிருக்காங்க. ஒசூருக்கு 119 கிலோமீட்டர் இங்கேருந்து. இந்த லாரி இறங்குது பாருங்கள், இவ்வளோ ஸ்லோவாக இறங்குது பாருங்கள். அதில் இன்ச்சு இன்ச்சாக இறங்குது. இந்த லாரி எவ்வளோ ஸ்லோவாக ஏறுது பாருங்கள். டூ வீலர்லாம் அசால்ட்டாக ஆயிரும், அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. டூ வீலர்லாம் 5வது கியர்லேயே ஏற்றிக்கலாம். அது போய் கியர் குறைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போ நம்ம மலையில் ஹில்ஸில் ஓட்டும் போதெல்லாம் கியரை குறைப்போம். ஆனால் இங்கெல்லாம் குறைக்கவே தேவையில்ல, அது அப்படியே அசால்ட்டாக ஏறிக்கும். நைட்டில் அந்த சைடும் பார்த்துருப்பீங்க, அந்த சைடும் அதே போல் பேரல் போட்டு கயிறு கட்டியிருப்பாங்க. இதே போல் இந்த சைடும் இருக்கும். இங்கே குரங்கு நடமாட்டம் அதிகமாக இருக்கும். எனி டைம் குரங்கு வந்துட்டு இந்த ரோட்டில் போகிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஏதாவது சாப்பாடு தூக்கி போட்டு போகிறாங்க. அதனால் அது என்ன பண்ணுது, அதுவும் மனுஷங்க மாதிரி சோம்பேறி ஆயிடுச்சு. காட்டில் போய் தேடி உணவு தேடி சாப்பிட்றத விட்டுட்டு இங்கேருந்து ரோட்டோரமாக உட்காந்தா அவங்க வந்துட்டு இப்போ ஏதாவது இப்போ கொடுப்பாங்க சாப்பிட்லாம் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு குரங்குகளும் வந்துருச்சு. பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க குரங்கு. கேமராவில் தெரியுதான்னு தெரியல, உட்காந்துட்டு இருக்கு ரோட்டோரத்துலேயே. இந்த இடத்துல தான் நிறைய குரங்கு உட்காந்துருக்கும். நிறைய பேர் பழங்கள் அது இதுன்னு போட்டு போயிருப்பாங்க. கணவாய் தாண்டிட்டு வந்த போர் கணவாயை சாப்பாடு போடக்கூடாதுன்னு சைன் போர்டு வச்சுருக்காங்க. வனவிலங்குகளுக்கு சாப்பாடு போடக்கூடாது, பழம் கொடுக்கக்கூடாது, எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு போர்டு வச்சுருக்குறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க யாரும் அது கேட்கறதில்ல. அது சாப்பாடு கொடுத்தா என்ன பிரச்சனை பண்ணால் அது ரோட்லேயே மேய ஆரம்பிச்சிடும். பாருங்க, சைன் போட்டிருக்காங்க பாருங்க, டோ நாட் ஃபீட் அனிமல் அப்படின்னு போட்டிருக்காங்க. குரங்குகள் நடமாடும் பகுதி, அங்கேயும் சாப்பாடு போடாதீங்கன்னு போட்டிருக்காங்க. வரிசையாக போட்டு வச்சுருக்காங்க, சாப்பாடு போடக்கூடாதுன்னு. கிருஷ்ணகிரிக்கு 64 கிலோமீட்டர் இங்கேருந்து. பழம் போட்டிருக்காங்க பாருங்கள், தாறு தாராக கிடக்குது பழம், வாழைப்பழம். இதெல்லாம் தப்பு, விலங்குகள்லாம் போடக்கூடாது காட்டு விலங்குக்கு. இப்போ நம்ம வந்துட்டு டோல்கேட்டுக்கு வந்துட்டோம் பக்கமாக. அதே போல் அந்த விண்டு மீனில் வண்டியெலாம் இந்த டைமில் போகக்கூடாது, நைட்டில் மட்டும்தான் அலவுடு. கொஞ்சம் தூரம் தான், ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் வரும் அந்த கண்ணவாய். அதுக்குள்ளே தான் அவ்வளோ பிரச்சனையும். நான் ஒரு 5 மாதம் போயிட்டுருக்கிறேன், இது வரைக்கும் எந்த நைட்டில் வந்துட்டு பேய்க்கு எதுவும் வரல.
இனிமேலும் வராமல் இருந்தால் நல்லது. சுங்கச்சாவடி டோல் பிளாசா ஒரே 1 கிலோமீட்டர். அதனால் தொப்பூருக்கு வரவங்க யாராக இருந்தாலும் ரொம்ப சேஃப்டியாக வாங்க. ஸ்பீடு வந்துட்டு லிமிட்டாக வாங்க, ரொம்ப வேகமாக வர வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு நோட்டிஃபிகேஷன் ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் தொப்பூர் டோல்கேட்டு. நைட்டில் நேற்று தெரிஞ்சிருக்காது கிளியராக, ஆனால் இப்போ அது கிளியராக தெரியும் பாருங்க. நல்லா கல்லா கட்டுற இடம் அது. லட்சக்கணக்கில் ஒரு நாளைக்கு வசூல் பண்ணுவாங்க. ஏன்னா லாரி இதில் 1 2 போகுது. அப்பா, ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான லாரி போகும் வரும் ஒரு நாளைக்கு. நன்றி.